முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு பெயரில் அவருடைய அந்த தோழமை கட்சிகளை கூட்டிவிட்டு அதன் அடிப்படையிலே அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதாக மார்த்தட்டி கொள்ளுகின்ற அந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக சார் அப்படி என்றாலே திரு மு க ஸ்டாலினுக்கு அலர்ஜி. திருடனுக்கு தேள் கொட்டுவது போல, இஞ்சி தின்ன குரங்குகள் போல எப்படி முகம் சொல்லிக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் கண்டு ஒரு அச்சப்படுவதும் பயப்படுவதும் இன்றைக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று என்ற நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மக்களை திசை திருப்ப வேண்டும். அதன் மூலம் ஒரு தவறான தகவல்கள் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு மு க ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. பொதுவாகவே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வருஷமும் சுருக்கமுறை ஆணையம், சுருக்கமுறை திருத்தம், தீவிர சுருக்கமுறை திருத்தம், இது ரெண்டுமே பண்ணுவாங்க. இது வழக்கமாக நடைபெற ஒன்று. அதே போன்று 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது SIR, தீவிர சுருக்கமுறை திருத்தம், அதாவது ஸ்பெஷல் சிறப்பு தீவிர சுருக்கமுறை திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ரிவிஷன் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுறது வழக்கம். ஆனால் கடந்த 2002-4 ஆண்டுகளிலே இந்த SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்டு அதன் பிறகு நடைபெறவில்லை. ஏன்னா 2002-2004 ஆண்டு காலகட்டத்தில் யார் மத்தியில் அன்றைக்கு ஆட்சியில் பிஜேபி அமைச்சர்களே அன்றைக்கு அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அப்போல்லாம் அதை சாரை எதிர்க்கலை. கிட்டத்தட்ட 49,000 வாக்குகள் அன்றைக்கு நீக்கப்பட்டது. இல்லை, இது ஒரு நல்ல ஒரு தேர்தல் ஆணையம் பொறுத்தவரை நாங்கள் ஏன் ஆதரவு தரோன்னா, ஒரு நல்ல விஷயம். கண்மூடித்தனமாக எதுக்குமே தர மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம். இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு தொகுதி போயிருப்பாங்க, நிரந்தரமாக குடியேறிட்டு இருப்பாங்க. அவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விலாசம் இல்லாதவர்கள், விலாசம் மாறியவர்கள், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல முறை தேர்தல் ஆணையத்தில் கழகத்தின் சார்பில் புதுடெல்லியிலும் அதே போன்று மாநில தேர்தல் ஆணையத்திலும் மனுக்கள் கொடுக்கப்பட்டு கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே போய் கலந்து கொண்டு எவ்வளோ சொல்லியும் கூட இறந்தவங்களை நீக்குங்க, நிரந்தரமாக இங்கே இல்லாதவங்க, விலாசம் இல்லாதவங்க அவங்கள நீக்குங்க, டபுள் என்ட்ரி, 2 இடத்துல ஓட்டு வச்சுருப்பான், ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கணும், அதை பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாநில தேர்தலாக இந்திய தேர்தலாக சொல்லி அது ஒரு செவிடனுக்கு அதில் ஒரு சங்கு போல் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். சரி, ஒரு 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 ரேண்டமாக ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் எடுப்பு சொல்லிட்டு நம்ம பொதுச்செயலாளர் ஒரு அறிவுரையின்படி எல்லா சென்னை மட்டும் சட்டமன்ற தொகுதியில் எடுத்தோம். அதில் ராயபுரம், திருவிக நகர், வடசென்னை, தெற்கு கிழக்கு மாவட்டம், ராயபுரத்தில் மட்டும் 1700 வாக்குகள். 1700 வாக்குகள்னும்போது 10 பூத்தில் தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா வாக்குகள் 1,90,000. அதில் வாக்குச்சாவடி பார்த்தா 181. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1700 வாக்குகள் 10 வாக்குச்சாவடியில் கணக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? 10 அப்போது 10 வாக்குச்சாவடிகள் 1700னா 100 வாக்குச்சாவடிகளில் 17,000. அப்போ 81 வாக்குச்சாவடியில் ஒரு 10,000 வச்சுங்க. அப்போ ராயபுரத்தில் மட்டும் 25,000 ஓட்டு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதே போன்று திருவிக நகரில் இந்த 3 கேட்டகரிலையும் 737 பேர். இது எத்தனை வருஷமா? 15 வருஷமா. ஸோ ஒரு ஜனநாயகத்தில் என்ன, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகுதியுடைய இங்கே வசிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கக்கூடாது.
எனவே அந்த ஒரு வகையில் வந்து வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை, வாக்குரிமையும் வந்து கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய கடமை. எனவே அந்த ஒரு அடிப்படையில் இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லாத ஒரு நிலை என்று சொன்னால் இதை விட ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி குத்து இருக்கா? அதனால தான் வந்து சாரை வரவேற்றோம். ஒரு 2002க்கு பிறகு இதை இன்டென்சிவாக பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து வரவேற்றதுக்கு காரணமே இதுதான். இப்போ உதாரணத்துக்கு டி நகர் தொகுதியில், தியாகராய நகர் தொகுதியில், அந்த தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே இல்லை, கிட்டத்தட்ட வாக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு அது இது ஆளே இல்லாத சொல்ல வாக்குகள் இருந்தது. சொன்ன உடனே எவிடன்ஸோடு கூட கூட்டம் உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றம் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து பெட்டிஷன் கொடுத்தது. நாங்கள் வந்து தீவிர திருத்தம் நாங்கள் பண்ணும்போது இதை நாங்கள் கவனத்தில் கொடுறோம்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஆர்கே நகரில் 44,000 ஓட்டில் 31,000 ஓட்டு வந்து நீக்கியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்த பிறகு இப்போ தான் சமீபத்தில் 31,000. அப்போ ஒவ்வொரு தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? நான் கேட்குறேன். 234 தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? யாருடைய வேலை? யார் இந்த வேலையை செய்யுது? எலெக்ஷன் கமிஷன் தான் செய்யணும். அதனால தான் வந்து இப்போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரூரில் 10,000 ஓட்டு, பொதுச் செயலாளர் ஓட்டுலேயும் பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் குடிபெயர்ந்து நிரந்தரமாக இல்லவே இல்லை, அவங்களும் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை, அதையும் வந்து சரி செய்யலை. இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை வந்து எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம். எனவே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணுன்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்திருக்கிறத வரவேற்கிறோம். ஆனால் இது எதுக்கு வந்து போய் திமுக வந்து பயப்படணும்? ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு பூத்தை வந்து கேப்சர் பண்ணுறதும், கேமரா பூத்தில் இருக்க கேமரா ஓடிக்கிறதும் இதுதானே வந்து திமுகவுடைய வேலையாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துங்க, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த சூழ்நிலையில் அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி வந்து 2022 வருஷம் அன்னைக்கு கள்ள ஓட்டு ஒரு பூத்தில், அதாவது 49 வட்டத்தில் திமுக சார்ந்தவர் ஒரு சமூக விரோதி, அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அதாவது வந்து டாஸ்மாக் சரக்கு கள்ள வியாபாரம் செய்வது, அதே போன்று அடிதடி, இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. இந்த வழக்குகளுடைய ஒரு சமூக விரோதி திமுகன்னு ஸ்டாலின்னு சொல்லி திமுக தான் இருக்கார். எப்படிப்பட்டவங்க திமுகவில் இருக்கார் பார்த்தீங்க. அவரை ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு வட்டத்தில் நடந்தது. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பூத்தா, அது எவிடன்ஸே நான் வந்து பத்திரிகைலாம் கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு பூத்தா அப்படியே காலர் தூக்கி போட்டு, ஆந்திராவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காட்சிங்களை. போவாங்க, நேராக பாட்டில் அடிப்பாங்க, எல்லா ஆஃபீஸர்ஸ் ஓடிடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு குத்துருவாங்க, இல்லைன்னா டக்கு டக்கு டக்குன்னு இவிஎம் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து 49 பண்ணும்போது கையங்கலமாக பிடிச்சி கொடுத்து அவன் மேலே வழக்கு போடாமல் என் மேலே வழக்கு போட்டு 22 நாள் உள்ள வரணும். அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட அந்த கள்ள வாக்குகள், அதாவது வந்து குடிபெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், அதே போன்று எல்லாருமே வந்து அன்றைக்கி கள்ள ஓட்டு போடுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அந்த அடிப்படையில் தானே நம்ப வேண்டியது இருக்குது. இப்போது ஏன் பயப்படணப்போ? இப்போ உங்களுக்கு வந்து பூத் லெவலில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து, அவங்க வீடு வீடாக போவாங்க. அவங்க கூட போகிறதுக்கு வந்து BLA 2 இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் BLA 2. நான் சொல்கிறது நியாயமாக நியாயம் இல்லையா? தேவையில்லாத ஒரு பயம் தானே இது, மக்களை திசை திருப்பத்துக்கு. BLA 2 இருக்காங்க, எங்கள் கட்சிக்கும் BLA 2 இருக்காங்க. இப்போ நம்ம 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 4ஆம் தேதி வரையில் இது நடக்க போகுது. நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரல. அப்போ ஒரு BLO சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்காணிங்க. அவங்க தப்பு பண்ணால் நான் அப்பீல் பண்ணுங்க. இருக்கிறவங்கள நீக்கிட்டாங்க, சரியாக பண்ணலைங்க, வீட்டுக்கே வரலைங்க அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது வந்து நியாயமான ஒன்று தானே. அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 பூத்து இருக்கும்போது 64,000 தமிழ்நாட்டில் பூத்துக்கு வந்து BLO இருக்காங்க. BLA 2 வந்து எல்லா கட்சியிலையும் போட்டிருக்காங்க. BLA 2க்கும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. BLOக்கும் வந்து அவங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ கட்சி சார்பில் வந்து அவங்க விழிப்பாக இருந்து தங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கா,
அப்புறம் வந்து பிஎல்ஓ சரியாக பணி பண்ணுறாங்களா, இருந்தவங்க வாக்கை நீக்கிறாங்களா, அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுங்கள், அப்பீல் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அப்புறம் வந்து கால நீடிப்பு. சரி, எதுக்கு இந்த கால நீடிப்பு? 1 மாதம் என்ன, 1 மாதத்தில் செய்ய போகிறாங்க. இது என்ன ஒரு பிஎல்ஓவா வந்து சென்னையில் இருக்க கிட்டத்தட்ட 16 தொகுதிக்கு போக போகிறாரு. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பிஎல்ஓ இருக்காங்க. பாகம் மீன்ஸ் வந்து பூத்து, வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடிக்கு பிஎல்ஓ இருக்காங்க. அதே போன்று பிஎல்ஏ இருக்காங்க, பிஎல்ஏ 2 இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1200 ஓட்டு வச்சுங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சமாக. 1200 ஓட்டுன்னும் போது மொத்தம் எத்தனை வீடு வரும்? 300 வீடு வரும். 300 வீடு தான் வரும். அந்த 300 வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? எத்தனைங்க அந்த டிவிஷனில் அந்த வாக்குச்சாவடி பண்ணுறது தான் பிஎல்ஓ இருக்காது. 300 வீடுக்கு போடு, ஒரு நியாயமான கேள்வியே இல்லையா? 300 வீடுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? உங்கள் பிஎல்ஏ 2 அனுப்புங்க கூட, 300 வீடு செக் பண்ணுங்க. வேண்டுமென்றே அதை தள்ளி வைக்கின்ற நோக்கம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அப்போ இவ்வளோ காலமாக வந்து அதை கள்ள ஓட்டையும் இறந்தவர்களை நம்பியும் குடிபெயர்ந்தவர்களை நம்பியும் நிரந்தரமாக இங்கேருந்து போனவங்களை நம்பி இருக்கின்ற அந்த வாக்குகளை நம்பி தான் திமுக இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிதர்சனமான உண்மை என்பது இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. எனவே இவர் சொல்கிறார், இது ஆர்எஸ் பாரதி, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம், நீங்கள் வந்து இது வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணும்னு போவோம், சார் வேணும்னு போவோம். நீங்கள் சார் வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணும்னு நாங்கள் போவோம். விட போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மக்களை நம்பலை, கள்ள வாக்குகள் நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு வந்து சரியான நேரம் இன்றைக்கு வந்து ஒரு ஆப்பு வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் வைக்கிறவரில் இன்றைக்கி வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நொதி கஞ்சி மாதிரி கொதிச்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கி. அதனால் எல்லா தொகுதியிலும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள், வேறு தொகுதிக்குரியவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சார் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தாங்க, நாளையிலேருந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி. அதனால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து வேணும் என்று அணுகினால் நாங்கள் வந்து, அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமாக அதை அனுபவம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த போவதா நேற்றைய தினம் பேசியிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சொல்றாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு திசை திருப்புற ஒரு விஷயம். அதனால் திசை திருப்புற விஷயங்கள் எப்போதுமே இந்த திமுகவுக்கு கைவந்த கலை. எனவே உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆழ்தொண்ட பூபதி மாதிரி உடனே எல்லாம் ஆல் பார்ட்டி மீட்டிங். ஆழ்தொண்ட பூபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் பார்ட்டி மீட்டிங், எதுக்கத்தாலும் ஆல் பார்ட்டி மீட்டிங்கு. அது ஆல் பார்ட்டி மீட்டிங்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது. என்ன இது? இப்போ எலெக்ஷன் கமிஷன் போய் முறையிடுங்க, முறைகேடு இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுங்க, உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்க. அதை விட்டுட்டு மக்களை வந்து வேண்டுமென்று திசை திருப்பி உங்கள் ஓட்டு எடுத்துருவாங்க, இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க, இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு வேணுமென்று ஒரு பயத்தை, ஒரு புரளியை வந்து எல்லா தரப்பிலும் வந்து உருவாக்கி அதன் மூலம் ஒரு ஆதாய பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்து ஆளும் இந்த திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். நிச்சயமாக ஈடுபட போவதில்லை. வருகின்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான, நேர்மையான, உண்மைத்தன்மையோடு, வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் அமைகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக அமையும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்துங்க, நீங்கள் 2004 வந்து கிட்டத்தட்ட 49 லட்சம் வாக்குகள் எடுத்தாங்கன்னா, இப்போ வந்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட பல லட்சம் வந்து இந்த மாதிரி இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் நிச்சயமாக வந்து அவரெல்லாம் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் இல்லாத ஒரு நிலை வரும். ஏன்னா எது எப்படி இருந்தாலும் சரி, ஹையார்கி 1 கோடி வாக்காளர்கள் நீக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க பாஜக. அந்த மாதிரிலாம் யாரும் நீக்க முடியாதுங்க. அதாவது இதுக்கு பாஜகனா சம்பந்தம் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற வேலை. எலெக்ஷன் கமிஷன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்பீல்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த அப்பீல்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகுனா, பொதுவாக நீங்கள் போய் அப்பீல் பண்ணலாம். உங்கள் வாக்கு வந்து இப்போ நியாயமாக வந்து இருக்கிற பட்சத்தில் இருக்க போகுது. நீங்கள் இப்போ இல்லாத இருந்தால் எப்படி இருக்கும் அது? அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, அப்பீல்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்கும்போது வந்து அதை வந்து நம்ம நிச்சயமாக வந்து
அது வந்து குறை சொல்ல முடியாது. எனவே அது வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றுகிற செயல் தான். அதான் நான் வந்து ஒரு பிஜேபிக்கு யாருக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கலை. என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷன், ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து பல வருஷமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முன்மொழியை வச்சுருக்கோம் எலெக்ஷன் கமிஷனில். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கேட்காத சூழ்நிலை. இப்போ அதனால நான் என்னுடைய ஆரம்ப ஸ்பீச்சிலே பேட்டியிலே ஆரம்பத்தினுடைய உரையில நான் சொன்னேன், ஒரு தொகுதியிலே எப்படி இருக்கு பாருங்கன்னு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆர்கே நகரில், அதே போன்று பல தொகுதிகளில் இந்த மாதிரி நிலைமை வந்து இருக்கு. ஓட்டு போட்டிருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். வேறு ரீசன்கள் காரணங்கள் இருந்தாலும் கூட அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறேனே, உள்ளாட்சி தேர்தலில் அதை லிஸ்ட்டை வச்சு தானே போய் ஓட்டு போடுறாங்க எல்லாமே. அதனால் வந்து அவங்களுக்கு தெரியுது யாரெல்லாம் வந்து செத்து போயிட்டா, யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க, யாரெல்லாம்ட்டுன்னு. அதனால் எல்லா லெவல்லையும் வந்து இப்போ உள்ள துட்டு படங்களும் எல்லாம் விளையாடி எல்லா விளையாட்டும் விளையாடுறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு உண்மையான பட்டியல் வந்து வெளிவருவதற்கு இவர்கள் ஏன் வந்து பயப்படணும்? அதுதான் என்னுடைய கேள்வியும் கூட. இல்லை அரசியல் வேண்டுமென்றே வந்து என்ன உங்கள் ஓட்டு எடுத்துருவாங்கப்பா அப்படின்னா ஒரு அச்சம். யார் ஓட்டையும் எடுக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது, அது மட்டும் உறுதி. நாங்கள் முழு உறுதி தரோம். யார் ஓட்டையும் எடுக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. இருக்கிறவங்க ஓட்டை நீக்க முடியாது, இறந்தவர் ஓட்டை நீக்குவாங்க, நிரந்தரமாக குடிபெயர்ந்தவங்க ஓட்டை வந்து நீக்குவாங்க, விலாசம் இல்லாதவங்களை நீக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் வரும் கண்டிப்பாக. இல்லை பீகார் ஏங்க 12 மாநிலத்துக்கு இது நடக்குது. இது 12 மாநிலத்துக்கு வந்து நடக்கும்போது பீகாரை வந்து தமிழ்நாடோட ஒப்பிட வேணாம். தமிழ்நாடோட ஒப்பிட வேணாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மைக்ரேட் வெளியில் போய் எங்கேயாவது வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், இப்படியெல்லாம் பல வருஷமாக வந்து ஒரு நீக்காத பிரச்சனை நீக்கி இருக்கலாம். எனவே அப்போது எலெக்ஷன் கமிஷனில் மீட்டிங் நடத்துறதுலேயே சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இதே வந்து ஆர்எஸ் பாரதியும் என்ஆர் இளங்கோவும் கூட அந்த மீட்டிங் அட்டன் பண்ணார். அன்றைக்கி அதை சொல்கிறாங்க, இதை மாதிரி பீகார் விஷயத்தில் ஒரு அப்பீல் கூட வரலன்றாங்களே. ஒரு அப்பீலும் வரலையே. நான் வந்து வக்காலத்து வாங்குறேன்னு பேசாதீங்க. நான் எலெக்ஷன் கமிஷன் அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு அப்பீலும் வரல. அப்போ வந்து அங்கே வந்து என்ஆர் இளங்கோவும் அங்கே வந்து ஆர்எஸ் பாரதியை வந்து அது சொல்ல வேண்டியதானே, எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றுமே சொல்லியாத. அதனால் ஒரு அரசியல் ரீதியாக இதை வந்து மக்களை குழப்பி திசை திருப்பி இந்த மாதிரி வந்து ஒரு ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம், உச்ச நீதிமன்றம் போகிறது. நீங்கள் போங்க, நாங்களாம் வர்றாங்க. நீங்கள் என்னைக்கு போகிறீங்க? அது வந்து கட்சி முடிவு செய்யாது. இன்னொரு விஷயம், போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும்லாம் வலியுறுத்துறீங்க, அது ஓகே. அட் தி சேம் டைம் தமிழ்நாட்டில் வட இந்திய பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் 1 கோடி பேர் இருக்கிறதா தகவலாம் வருது. அவங்க இங்கேயே எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்குறாங்க. நாளைக்கு அவங்க இங்கேயே வாக்களிக்கும் போது வரக்கூடிய தேர்தல் முடிவுகள்லாம் எப்படி இருக்கும்? அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு போடணுங்கிற கோரிக்கை முன்வைக்கணும்னு நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. இந்த விவகாரத்தோடைய ஸ்டாண்ட் இல்லை. இப்போ ஒரு நிரந்தரமாக இங்கே குடியிருக்கிறவங்களுடைய வாக்கு உரிமை வந்து நம்ம பறிக்கக்கூடாது. அது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். நீங்கள் வந்து அப்படி வந்து ஒரு எலெக்ஷன் நம்ம ஒரு பிஎல்ஓ வந்து அந்த மாதிரி சேர்த்தா, அதே பூத்தில் வந்து இவர் இருக்கார்ல, யார் டிஎம்கே சார்பில் வந்து பிஎல்ஏ 2 இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அப்ஜெக்ட் பண்ணிட்டவரா? இல்லை சார், உங்கள் அதிமுக இந்த விவகாரத்தில் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறேன். வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இங்கே ஆதார் கார்டு வாங்கி இங்கே ஓட்டுரிமை வாங்கும் போது அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக கொடுத்துருக்குங்க. இங்கே நிரந்தரமாக குடியிருக்கணும். இங்கே நிரந்தரமாக குடியிருக்கும் பட்சத்தில் இல்லை அது எலெக்ஷன் கமிஷன் சொல்லலாம். ஆதார ஒரு அடையாளமாக வச்சுக்க முடியாது சொல்லிட்டாங்க. போதுமா? எலெக்ஷன் சொல்லிடுச்சு இல்லை, அவங்க கொடுத்த அவங்க ப்ரெசன்டேஷனில் சொல்லிட்டாங்க. ஆதாரம் வந்து ஒரு இதாக பார்க்க முடியாது. சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வந்துட்டோம். நான் எது எப்படி இருந்தாலும் சிம்பிள், ரொம்ப பிஎல்ஓ மட்டுமே கொடுக்குற லிஸ்ட்டை அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அது நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஒவ்வொரு பார்ட்டிக்கு வந்து பிஎல்ஏ 2 கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க தானே இதை பார்க்கணுத. அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சங்கர் நீங்கள் இருக்கிறீங்க,
உங்கள் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்ஓ வராரு, வந்துட்டு வந்து அவர் வந்து வேணுமெனே இவர் வந்து அதிமுக ஓட்டு போடுறாரு அப்படி சொல்லிட்டு நீக்கினாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? எங்கள் ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு அப்ஜெக்ஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி, இந்த மாதிரி வந்து நான் இருக்கிறேன், வேணுமெனே என் ஓட்டை வந்து பிஎல்ஓ நீக்கிட்டு போயிட்டாரு டிஎம்கே பேச்சு கேட்டு. அப்போ எங்கள் BLA-2 ரோல் வந்து எடுபடுது. அப்படி தான் ஒவ்வொரு பார்ட்டிலையும் BLA-2 வந்து தங்களுடைய கடமை ஆற்றும்போது பிரச்சனை இல்லை. ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சூமோட்டாக வந்து யாரையும் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் பாட்டு வருவோம், நாங்கள் பாட்டு அப்ளிகேஷன் கொடுப்போம், அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், அதுதான் லிஸ்ட்டில் வரேன்னு சொல்லி அது BLA-2வும் கூட போகணும், அவங்களும் வந்து பிஎல்ஓக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே சொல்றீங்க நிரந்தர விலாசம் இல்லாதவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் திருமாவளவன் சொல்றாரு. இப்போ நரிபுறவர்கள் இருப்பாங்க, பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, சில பேர் நாடோடிகளாக தெரிஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நிரந்தரமான குடியிருப்புன்னு ஒன்று இருக்காது, நீர்நிலைகள்ல இருப்பாங்க, புறம்போக்கு இடங்களில் வீடு கட்டி தற்காலிகமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் ஓட்டு இல்லை அவங்க அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் அதாவது அவங்க அப்பா ஓட்டு போட்டிருக்கணும், அவங்க அம்மா ஓட்டு போட்டிருக்கணும் முன்னாடி, அந்த மாதிரி 2002 2004 அந்த காலகட்டத்தில் இது பல நாம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வேண்டுமென்ற இது வந்து ஒரு மக்களை திசை திரும்ப செய்யலாம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு எப்போ இருக்கணும்னா பிஎல்ஓ மட்டுமே செஞ்சால் இது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். நாங்கள் வந்து அப்பீல் கிடையாதுங்க, பிஎல்ஓ கொடுக்குறது மட்டும்தாங்க வாங்கிடுவோம், அதனால் வாங்கி நாங்கள் வந்து லிஸ்ட்டை வந்து டிராஃப்ட் வந்து எலக்ட்ரல் ரோலை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக வந்து பண்ண முடியாது. ஒரு டிராஃப்ட் ரோல் அது அந்த டிராஃப்ட் ரோலில் பார்த்துட்டு கூட நீங்கள் அப்பீல் போகலாம். நீங்கள் அப்பீல் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய உரிமை நீங்கள் நிலைநாட்டிக்கலாம். வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும்போது அதில் எப்படி போய் வந்து ஒரு எலெக்ஷன் நிமிஷம் தவறு பண்ண நீங்கள் வாய்ப்பு இல்லை. பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி தராரு, இன்னும் என்ன அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க, அமித்ஷாவினுடைய வார்த்தைக்காக நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு. இன்னும் அதிமுக அண்ணாமலைக்கு உண்டான அந்த மோதல் கருத்து வேறுபாடு இருக்குதா? அதாவது பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் பாஜக சம்பந்தமாக எல்லா விளக்கங்களும் வந்து அவர் அவ்வப்போது கொடுத்துட்டு வர்றாரு. இதனால் அவரை வந்து தகுந்த நேரத்தில் இதுக்குரிய விளக்கத்தை கொடுப்பாரு, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. குணா செங்கோட்டை நீக்கப்பட்டதற்கு கொங்கு மண்டலத்திலேயே அதிமுகவினுடைய வாக்குகள் சராசரியா குறையும் அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே சொல்றாங்க. இது நேற்று தான் அவர் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, திருப்பி ஒன்று எங்கிட்ட போய் கேட்குறீங்க? அது பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும் பேட்டி வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துட்ட பிறகு நான் அதை பற்றி சொல்கிறது உச்சிதமாக இருக்காது. வாரிசு அரசியல் இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? அது வாரிசு அரசியல் இங்கன்றது கிடையாது, புரியுதுங்களா? அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அது குற்றச்சாட்டு வந்து சொல்கிறதுனால பொதுச் செயலாளர் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பார், ஒன்றும் கவலைப்படுறதில்லை. செங்கோட்டையன் யாருடைய தூண்டுதல் இப்படி செயல்படுறாரு சார்? திமுகவா இல்ல பாஜக பின்னாடி இருந்து இயக்குறதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அடிக்கடி டெல்லி போயிட்டு முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு வராரு. டெல்லி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் செங்கோட்டையன் செயல்படுறாரு. அவரை பார்க்கும்போது நீங்களே கேள்வி கேளுங்க, அவரே சொல்லுவார் அதுக்கு யாருடைய தூண்டுதல் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்ட்டுன்னு. நான் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உங்களை போல் நானும் டிவி பார்த்துட்டு தானே இருக்கேன். நேற்று டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிட்ட அந்த டேப் மூலமா காமிச்ச அந்த வீடியோ போலவே இவரும் காட்டுறாரு. ஏன்னா நான் கட்சி விட்டு நீக்கினதா அம்மா நீக்கினதா அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. மீண்டும் எனக்கு ஆதரவா அவர் தானே பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஆதாரங்கள்லாம் சொல்றாரு. இதை எப்படி பார்க்கணும்? பழச பேசி பிரயோஜனம் இல்லை, நடக்க போறத பாருங்க, விடுங்க. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பீகார் மக்கள் தமிழ்நாட்டுல திமுக அரசால துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது பொய்யா? யார் சொல்றது? பிரதமர் நரேந்திர மோடி பீகார் பிரச்சாரத்துல சொல்றாரு சார், பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டுல திமுகவால துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர். என்ன கேக்குறீங்க நீங்க? அவர் சொல்றது திமுக பத்தி தானே இது. நீங்க அவருக்கு இவரு ஸ்டாலினை பார்க்கும்போது கேட்கணும். நீங்க அது என்ன கேக்குறீங்க? நீங்க நான் இல்ல நீங்க வந்து அவர் எங்களை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ஏடிஎம்கே துன்புறுத்த சொல்லலாம், நான் சொல்லலாம். இல்ல நீங்க சொல்லாத
அது வந்து திமுக சம்மந்தப்பட்டு தானே சொல்கிறார் அவர். அப்போ அரசு பாதிக்கிட்டு கேளுங்க, இல்லைன்னா அவர் இப்போ ஸ்டாலின் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க. 2 பேருமே பதில் சொல்லிட்டோம். என்னவா இல்லை, மாநிலத்தை பொறுத்தவரை சரி, அம்மா காலம் தொட்டு அது போடப்பட்ட விதை. அது ஏதோ இவர் வந்து இவரால் ஒன்றும் அமைதி கிடையாது. யார்? ஸ்டாலினால் இப்போ அமைதி கிடையாது. அம்மா காலத்துலேயும் தலைவர் காலத்தில் போடப்பட்ட விதை. தமிழ்நாடு என்றது ஒரு சமதர்மம், ஒரு சம மத நல்லிணக்கம் இல்லையா? அதே போல் சம சகோதரர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு மாநிலம். இதுதான் எங்கள் கட்சியின் நிலைப்பாடு. எனவே அன்னைக்கு அவங்க போட்ட விதை தான். திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து வேறுபாடு காட்டுவாங்க. அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் நாங்கள் என்றைக்குமே வந்து வேறுபாடு ஒரு ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ யாரையும் வந்து வேறுபாடு காட்டுறது கிடையாது. ஆனால் திமுகவுக்கு அது கைவந்த கலை. அதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி, அதே போன்று ஒரு சாரார் வந்து வாக்கு அளிக்கலைன்னா அந்த சாராரை வந்து பழி வாங்குறது, இப்படிப்பட்ட போக்குகள்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக மிக ஒரு கைவந்த கலையாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அப்படிதான் பார்க்கணும். அதிமுக தாவேகாவோடு கூட்டணி அமைக்க விரும்புதா? நேற்றைய டிடிவி என்ன சொல்றாருன்னா, அதிமுகவோடு விஜய் சேர்ந்தா விஜயை எடப்பாடி அழிச்சிருவாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. அதிமுகவிற்கு தாவேகாவோட சேர விருப்பம் இருக்கா? அதன் வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தெல்லாம் இல்லை. இப்போ எலெக்ஷன் வந்து இப்போ வந்து எப்படி இருந்தாலும் இன்னொரு 5 அமாவாசை இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அமாவாசைக்குள்ளே தான் ஆட முடியும் இல்லையா? அதுக்கு மேலே ஆட முடியாது. எனவே தேர்தலுக்கு இன்னும் 5 அமாவாசை இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 2 அமாவாசைக்கு முன்பு மாற்றங்கள் வந்து வரலாம். அரசியல் இதெல்லாம் சகஜம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தோம். இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் இப்போதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதுவும் வந்தாலும் சரி கூட்டணி கொடுத்து போச்சு, அதுதான் முடிச்சு. அவர் கட்சி அவர் கருத்து சொல்லிட்டாரு. அது வந்து நான் நீங்கள் சொல்லாதுன்னு சொல்ல முடியுமா நாங்கள்? அதனால் எங்கள் கட்சி அது குறித்து வந்து ஃபியூச்சரில் தான் டிசைட் பண்ணுது. நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலை வாய்ப்பு வாங்கி தரதுல நகராட்சி நிர்வாகத்துறையில வேலை வாய்ப்பு வாங்கி தரதுல 888 கோடி ஊழல் நடந்திருக்கு. கூட்டுறவுத்துறையில உதவியாளர் நியமனங்களுக்கு வேல்யூவேஷன் எல்லாம் முடிச்சிட்டாங்க சார். வேல்யூவேஷன் முடிச்சுட்டு ரிசல்ட் ரெடியான தருணத்துல திடீர்னு வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்கலாம் தகவல் வந்து அதை அப்படியே டிராப் பண்ணியிருக்கிறாங்க. ரீவேல்யூவேஷன் போயிட்டு இருக்கு. இதுவும் இந்த பிரச்சனையில பெருசாக வெடிச்சிருக்கு. இல்லை, இது இப்போது திமுக என்றாலே வந்து ஊழல் கட்சி. அது வந்து இந்தியாவிலேயே ஒரு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா அது வந்து திமுக தான். அதாவது வந்து கோதுமை பேர ஊழல், சர்க்கரை ஊழல், அதே போன்று வீராண ஊழல், இது போன்ற எல்லா ஊழலை வந்து புரிந்து அன்றைக்கி ஊழலுக்காகவே அன்றைக்கி அந்த ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது. எனவே ஊழல் அப்படின்னு ஊற்றுக்கண் பார்த்தோன்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறது திமுக தான். அதனுடைய தொடர்ச்சியாக இவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றது போய் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் சொல்லிட்டு இளைஞனுடைய எதிர்காலமே இன்றைக்கு கேள்விக்குறியாச்சு. கிட்டத்தட்ட வந்து நகராட்சின்றது நீ சொல்கிறது கூட்டுறவுத்துறையிலையும் கிட்ட பல கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ஜினியர் போஸ்ட்டுக்கு 35 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து லஞ்சம் பெறப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. எனவே இதெல்லாம் வந்து முழுமையாக வந்து மத்திய அரசு விசாரித்து உரிய நடவடிக்கைகள் வந்து எடுப்பதன் மூலம்தான் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக வந்து அது அவர் சொல்லிட்டு அவர் அப்படி தான் அவர் சொல்லுவாரா? ஆமாம் ஆமாம் நாங்கள் 35 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் வாங்கினேன். என்ன சங்கர் சொல்கிறேன்? எல்லாம் கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் கொடுக்குறவங்க திமுக. கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிக்கிற வர்க்கம் அது. அது மட்டும் இல்லாமல் வந்து முழு பூசணிக்காயில் இமயமலையை கூட முழுங்கிடுவானுங்க. அந்த மாதிரி ஆள் திமுக. அவங்க போய் வந்து நாங்களாம் ஸ்டாலின் என்னமோ உத்தமன் மாதிரி வானத்தது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பத்திரப்பதிவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு ரிஜிஸ்டர் பண்ணால் கூட போய் அமைச்சரை பார்த்துட்டோம். அங்கே அவர் சொன்னதான் சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட எப்பவும் இல்லை, சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட போய் சொன்ன பிறகு தான் பத்திரமே எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. பத்திரப்பதிவில் வந்து எல்லா துறையிலும் இன்றைக்கி வந்து இப்போ இளைஞர்களுக்கு வந்து பார்த்தா 35 லட்சம் கொடுத்துட்டு வேலைக்கு போனோம்னா 800 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் நடந்ததாக சொல்கிறாங்க.
அப்படி வந்து சொல்லும்போது மத்திய அரசு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். அது ஏன்னா அப்படி வச்சா தான் இளைஞருடைய நம்பிக்கை. இன்றைக்கி எவ்வளோ திறமைசாலிகள் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு பணம் இல்லாதனால அவங்க இப்போ வாய்ப்பு வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ பணம் இருந்தால் 35 லட்சம் இருந்தால் வந்து பதவி வாங்கிடலாம். அப்போ கூட்டுறவுத்துறையில் அதே போல் பதவி வாங்கிடலாமா? எப்படிப்பட்ட இளைஞருடைய இந்த சாபம் வந்து சும்மா விடாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றைக்கி பார்த்தா எல்லா வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிற மாதிரி திட்டம் போட்டு எல்லாம் திருடுறாங்க. எலெக்ஷனுக்குள்ளே எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்து வரல எல்லாம் இன்றைக்கி வந்து சுருட்டி கொள்ளையடித்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு கோமான்களாக இன்றைக்கி வந்து சாதாரணமாக கூட உருவாகியிருக்காங்க. பாஜகவிற்கு பயந்து தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் பயப்படுகிறார் அப்படின்னு முதலமைச்சர் பேசி இல்லைங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் விளக்கம் சொன்னேன்னா ஏன் சார் ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதுவே சஃபிஷியன்ட்ல. அப்போது இவர் வந்து திரும்ப ஒரு பொய்யை சொல்லுவதன் மூலம் ஒரு கோயஃபல்ஸ் பிரச்சாரம், அந்த கோயஃபல்ஸ் பிரச்சாரம் வந்து மக்களிடத்தில் எடுபட வேண்டாம். ஹிட்லர் மந்திரி சபையில் வந்து கோயஃபல்ஸ்னு ஒருத்தன் தான், அவன் வேலையே தான் ஹிட்லரை பற்றி பொதுவாகவே வந்து அப்படியே மக்களிடையே வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து ஹிட்லர் ஆஹா ஓஹோ வல்லவர் சொல்லி அப்படியே சொல்லினே இருக்குது. இதுதான் அவனுடைய பிரதான வேலை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயஃபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி ஒரு மக்களை ஃபேஸ் பண்ணுங்கள், யாராவது வாக்கு நீக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க. அதை விட்டுட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கை விடுறது, ஒரு பேட்டி கொடுக்குறது, இதன் மூலம் வந்து ஒரு மக்களை திசை திருப்புகின்ற ஒரு வேலையை வந்து செஞ்சால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபடாது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அவர் தேவையில்லாமல் இவர் யார் அந்த சீமான், இப்போ எங்கள் கட்சியை எதுக்கு வலிக்கணும், அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து மோதுறாரு. எங்ககிட்ட மோதணும் தயவுசெய்து. லட்சத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள். ஏன்னா அவர்கள் மீது வந்து வசைப்படுதால் நிச்சயமாக வாங்கி கட்டிப்பீங்க. என்ன வந்து வகத்தொகை இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனா ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும். ஒரு 5 அறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டையும், ஆமைக்கிட்ட பேசுகிறவங்களையும், காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டையும், அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட போய் பேச முடியுமா? அதாவது இந்த மர மண்டைகள் நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? சீமான் பற்றில சீமான் நீ கற்பனை சீமான் வேண்டியல நீங்கள் கற்பனை அதாவது ஒரு கிராஸ் ஆகிடுச்சு பாரு. அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இல்லையா? அதுக்காக வந்து ஒரு மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அதிமுக மேலே வந்து வேணும்னு குற்றச்சாட்டு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தயவுசெய்து இதோட விடுங்க. அதான் நண்பர் சீமான் நான் கேட்டுக்கிறாங்க. என்ன குறை சொல்கிறது? தேவையில்லாமல் என்ன குறை சொல்கிறது? இல்லாத பொருளாதெல்லாம் சொல்ல முடியுமா அது? அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்